போகிறோன்னா சோயா கிரேவி பண்ண போகிறோம். சோயா வந்து நான் 100 கிராம் அளவு எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நல்லா சுடு தண்ணி, இந்த சோயா இப்படி தண்ணியில் முக்கிற அளவுக்கு அளவாக நம்ம சுடு தண்ணி நல்லா சூட வச்சு இந்த சோயாவில் வந்து ஊற்றி ஒரு 5 நிமிஷம் விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இப்படி அமுத்தி பார்த்தீங்கன்னா இந்த சோயா வந்து நல்லா சுடு தண்ணியில் ஊறி இருக்கும். இது கூட நம்ம வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கு சேர்த்து சோயா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தண்ணியில் சுடு தண்ணியில் ஊறின சோயாவை வந்து 2 2ஆக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த நம்ம பண்ணுற கிரேவி வந்து இதில் இறங்கி நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி 2 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இப்படி பார்க்கும்போதே நல்லா பஞ்சுத்தன்மை இப்படி இருக்கும். இப்போது நம்ம எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு, கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவும் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். ஒரு சிக்கன் குழம்பு சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் இருக்கும். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் முழுசாக ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறத்துக்கு வதங்க இருக்குது. வெங்காயம் வந்து இந்த மாதிரி பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கிரேவி தெம்பாக செய்யணுன்றதுக்காக வாழைத்தண்டு ஜூஸ் எடுத்திருக்கேன். நீங்களும் இந்த வெயிலுக்கு நல்லா தண்ணி குடிங்க, ஜூஸ் குடிங்க. நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சு. இப்போ நம்ம 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த 2 தக்காளியுமே கூட சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளி எண்ணெயில் நல்லா வதங்கிடணும். நம்ம தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ நம்ம கட் பண்ண சோயா உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்து நல்லா இப்போ வேக வச்சுக்கலாம். வந்து நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சம் தனியா, குழம்பு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதில் சேர்த்து நல்லா இது கூட வதக்கி விட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு நல்லா வேகிறதுக்கு அளவுக்கு நம்ம அளவாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். சோயாவுக்கு அரைச்சி போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இது அரைச்சி போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு, சோயாவோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 10-15 சின்ன வெங்காயம், மல்லி, சீரகம், மிளகு, சோம்பு இதெல்லாம் நம்ம இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, இது கூட ஒரு 6 முந்திரி, இதை நல்லா இப்போ நம்ம வதக்கிட்டு கொரகொரப்பு தன்மையாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு கொரகொரப்பு தன்மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு சோயாலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம அரைச்ச இந்த தேங்காய் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போது நான் வந்து கொஞ்சம் கொரகொரப்பு தன்மையாக இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி பதத்தில் அரைச்சி போட்டிங்கன்னா கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் விட்டுடலாம். சோயா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கிரேவி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. இப்போ சூப்பரான சோயா உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே, பாருங்கள்.